வணக்கம். தூவானம் இன்றும் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. தூவானம் உங்களை பார்வையாளர்களாக மட்டுமல்ல, பங்குதாரர்களாகவும் ஆக்கிக் கொள்வதிலேயே மிகுந்த விருப்பத்தோடு இருக்கிறது என்பதை நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கும் போது புரிந்து கொள்வீர்கள். சரி, வழமை போல் இன்று உங்களை முதலில் மகிழ்விக்க இருக்கிறது மொழி நடனம். அருமந்த முத்தம்மா. அருமந்த முத்தம்மா. வட்டாவின் தட்டு நீக்கி வெத்திலையில் சுண்ணாம்பு வெட்டி வச்ச கொட்டப்பாக்கு விரிச்சி வச்ச போயிலைய விரல் நுனியால் கிள்ளியவ கைப்பு தட்டையும் கடிச்சு வாயில போட்டரைச்சி கொடுப்புக்கு அதை கொதுப்பி வடிகின்ற செஞ்சாற்ற பச்சைக்கிளி சொண்டால படிக்கத்தில் துப்பையில பசுந்தான முத்தம்மா. காதல்லு குத்தோட காதல்லு குத்தோட கழுத்து மணி கோர்வ கணையாளி மோதிரத்தை கை நிறைய போட்டு பெட்டகத்துக்குள்ளிருந்து மணக்குளிச மணமணக்க காரைக்காட் சோமன கம்புடலில் கட்டியவ மல்லியப்பு போல மணமணக்க வருவா. கானகத்து மயில்பாட்டு. கானகத்து மயில்பாட்டு கருங்குயிலின் கூப்பாட்டு, வானகத்து மலைப்பாட்டு வானவில்லு நிறப்பாட்டு, வாய்விட்டு கதறியலும் குழந்தைக்கு தாலாட்டு. திண்ணையில பாய்விரிச்சு திண்ணையில பாய்விரிச்சு தின்ன நல்ல பழமுறிச்சு குளையும் நல்ல குரலால கூவி அவ பாடையில குயிலான முத்தம்மா. பண்புல்லு அவ வாங்கி பண்புல்லு அவ வாங்கி பண்தலையில் பூனோண்டி பண்ணடியில் குழலுருவி கத்தையாக அதை பிரிச்சு கிடாரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு சாயமிட்டு பண்கத்த அதில் அமிழ்த்தி பச்சை நீல பண்காய்ச்சி உச்சி வெயில் காய்ச்சையில உதறியத காய வச்சு பருத்திமனையில் பண்பாய்ச்சி பக்குவமா அரைச்செடுத்து பாய்பின்னி அலங்கரிக்கும் கலையரசி முத்தம்மா. பால் போல வெள்ளமணல். பால் போல வெள்ளமணல் பால் பொழியும் வண்ணநிலா படந்திருக்கும் கொடி முழுக்க வெடிச்சிருக்கும் வெள்ளரிக்கா வாசனையில் லைத்திருக்க வங்கக் கடல் நீந்தி குளித்து வந்த இளந்தென்றல் இதமாக உடல் தழுவ வெண்ணிலவில் பாட்டிவட சுட்டகதை சொல்லிடுவா செந்தமிழில் முத்தம்மா. அறுத்தாப்பு கிழங்கு வாங்கி அறுத்தாப்பு கிழங்கு வாங்கி ஆத்துவாழ மீனும் வச்சு அம்மியில காஞ்ச கொச்சி இடந்தெடுத்த தேங்காய் சில்லு கரைமுளகும் சீரகமும் கட்டி மஞ்சள் கொறுக்காவும் குளவியால சேத்தரைச்சி அல்லசல் பக்கமெல்லாம் அதன் வாசம் வழிக்கிளம்ப கருவேப்பில சரக்கும் சட்டியில வறுத்தெடுத்து கொட்டி இறக்கி வச்ச குழம்போடு சிவப்பரிசி குளையா சோறாக்கி கூப்பிடுவா முத்தம்மா குழந்த குட்டி பசியார. வழுதுலங்கா பொறிச்சி வச்சு வழுதுலங்கா பொறிச்சி வச்சு வண்டக்கா முறிச்சு வாங்கி உருக்கென்ன ஊத்தியத கடுகு போட்டு தாளிச்சு ஏறு கழுத்தி மீன் பிடிச்சி சீரகத்தை வறுத்தெடுத்து ஒட்டினா போலகத உரப்பானமா தீச்சி வெந்தயம் பூண்டோடு வேப்பையில துளிருமிட்டு வாய்வு கறியொண்டு வாட்டி இறக்கி வச்சு வயிறார பசியார வாவண்டு கூப்பிடுவா. மண்சட்டி முட்டியில மண்சட்டி முட்டியில முழுசாக தண்ணி வாத்து உரிச்ச தேங்காய் மட்டையோடு அடுப்பு மூட்டி கொதிக்க வச்சு ஆற வச்சு குளிராக்கி சீவின சிரட்டையால சீதேவி அவகையால் தண்ணி அள்ளி தாகம் முத்தம்மா தீத்திடுவா. கூறிவார கிளவியிடம் கூறிவார கிளவியிடம் குரக்கண் மணி வாங்கி திருகை கல்லால திறமா அதை அரைச்சு மூங்கில் குழல் புட்டு 3-4 இறக்கி வச்சு நெய்யோடு தேன் சேர்த்து எரும தயிருமிட்டு வாழை பழத்தோட வலுவளண்டு அதை பிணைஞ்சு மாலையானா மூத்தம்மா கையால புடிபிடிச்சு கனிவோடு தீத்திடுவா. மேல்சட்டி கீழ்ச்சட்டி மேல்சட்டி கீழ்ச்சட்டி புத்தும் புகையுமாக மட்ட வச்சு பத்த வச்சு புளிக்க வச்ச மாவால தேனோட பாலூத்தி புதுப்பொண்ட முகம்போல முறுமுரண்ட அருகோட அப்பம் சுட்டிறக்கி அம்புலி கதை சொல்லி அருமையா ஊட்டிடுவா. பல்லாண்டு வயசாச்சு பல்லாண்டு வயசாச்சு பல்லொண்டும் விளையில்லை, பலகாலம் வாழ்ந்தாச்சு நோயொண்டும் தொடையில்லை, கல்லான மரம் போல காஞ்சாலும் அவ உடம்பு நல்லாத்தான் இருந்துச்சு நலிவடைஞ்சு போகல. பொய்யான உணவெல்லாம் பொய்க்குமவ உண்ணல்ல, மருந்தாக உணவு தந்த அருமந்த முத்தம்மா மருந்தாக உணவு தந்த அருமந்த முத்தம்மா அன்பென்ற ஆணமூத்தி அவகையால் உணவு தர அவையின்று அருகையில்லை. அன்பென்ற ஆணமூத்தி அவகையால் உணவு தர அவையின்று அருகையில்லை. பாவம் எதத்திண்டு தொலைச்சாலும் பசி இன்னும் அடங்குதில்லை. பாவம்
எதத்திண்டு தொலைச்சாலும் பசி இன்னும் அடங்குதில்லை. தம்மை வளர்த்துக் கொள்வதற்கு சிலருக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைகின்றன, வாய்த்து விடுகின்றன. சிலர் சந்தர்ப்பங்களை தாமாகவே உருவாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், இந்த கலை இலக்கிய துறையிலே நீங்களும் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டறை உங்களுக்கு பயிற்சியை தருகிறது. இன்றும் அதே பயிற்சிக்காக பட்டறை உங்களை அன்போடு அழைக்கிறது. என்றும் பட்டறையில் ஒரு அதிதியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். யார் இந்த அதிதி? பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கிறார். ஆனாலும் அவர் நம்மவர், இலங்கையர். எங்கு சென்றாலும் நம்மவர்கள் தங்களுடைய கலை இலக்கிய பாரம்பரிய பண்பாடுகளை பேணுவதில் வல்லவர்களாகவே இருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் அவர்களை சந்திக்கின்ற போது இன்னும் சிறப்பாக தங்களுடைய வெளிப்பாடுகளை அவர்கள் அங்கே செய்வதை இங்கே எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்று பிரான்சிலிருந்து வந்திருப்பவர் கவிஞர் சரவணையூர் விசு செல்வராஜா அவர்கள். வணக்கம் விசு செல்வராஜா அவர்கள். வணக்கம் நாகபூசணி. வணக்கம் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே. சரவணையூர் விசு செல்வராஜா அவர்களே, நீங்கள் இப்போது சர்வதேச தமிழ் வானொலியின் இயக்குனர், அது மட்டுமல்ல உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் துணைத் தலைவர், பிரான்ஸ் கிளையின் தலைவராக இருக்கிறீர்கள். இதே நேரம் உங்களுடைய தொழில் சார்ந்த கடமைகள் மற்றும் கலை இலக்கியம் சார்ந்த கடமைகளிலே நீங்கள் முழு நேரமாக ஈடுபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பிரான்சுக்கு வெகு காலத்திற்கு முன்பே சென்றிருந்தாலும் கூட உங்களுடைய பிறந்த மண் இலங்கை, சரவணையூர் உங்களுடைய ஊர். அந்த ஊர் பாடசாலை, நீங்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த கிராம சூழல், இது எல்லாமே நிச்சயமாக அந்த மண்ணின் மனத்தை, அது மட்டுமல்ல இந்த கலை இலக்கியம் சார்ந்த ஈடுபாட்டை உங்களுக்குள் விதைத்திருக்கும். எனவே உங்களுடைய ஊர், உங்களுடைய பாடசாலை வாழ்க்கை, இதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். சொல்லுங்கள். நான் பிறந்தது யாழ்ப்பாணத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற சரவணை என்கின்ற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய பாடசாலை, அதை சின்னமடு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை என்று சொல்வார்கள். அந்த பாடசாலையிலே ஆரம்ப கல்வியை நான் 5ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு அதன் பின் நான் வேலணை மத்திய மகா வித்தியாலயத்தில் எனது உயர்கல்வியை தொடர்ந்தேன். அதன் பின் இலங்கை போக்குவரத்து சபையிலே எனக்கு பணி கிடைத்து சில வருட காலம் அங்கே அந்த பணியை மேற்கொண்டேன். அந்த படித்த காலங்களிலேயே எனது கிராமத்தினுடைய மண் வாசனை என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்வம், அந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சி கிடையாது, வானொலி கேட்பதில் கூட நாங்கள் 4 வீட்டுக்கு சென்று இங்கே இடத்துக்கு உள்ள ஒரு வானொலி தான் கேட்க வேண்டும். அப்படியான காலத்தில் அந்த மக்களுக்கு ஏதாவது பொழுதுபோக்காக எதுவும் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே எனது 16ஆவது வயதிலேயே ஒரு நாடகத்தை நான் மேடையேற்றினேன். அந்த நாடகம் பரவலாக பேசப்பட்டது. அதை விட பெரிய அளவிலே பேசப்பட்ட ஒரு நாடகம் யாழ்ப்பாணத்திலே மேடையேற்றினோம், பல இடங்களிலே மேடையேற்றினோம். என்னுடைய சகோதரர் இன்னாசிமுத்து, அவர் ஈழ்நாட்டிலே உதவி ஆசிரியராக இருந்தவர். இந்த நாடகம் சம்பந்தமான பல விமர்சனங்கள் அந்த பத்திரிகையில் வர தொடங்கியது. அது எனக்கு ஆர்வத்தை மேலும் மேலும் தூண்ட, எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் எனக்கு வந்தது. அந்த வகையிலே கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் என்று தொடர்ச்சியாக எழுத தொடங்கினேன். தொடர்ச்சியாக ஒரு நாடக மன்றம் ஒன்றை ஆரம்பித்து புலம்பெயரும் வரை, நான் கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டு வரை பல விதமான விளையாட்டுப் போட்டிகள், அதாவது பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள், மாட்டு வண்டி சவாரி போட்டி, சைக்கிள் ஓட்ட போட்டி, மருதன் ஓட்ட போட்டி, வள்ள ஓட்ட போட்டி, இப்படி யாழ் மாவட்ட ரீதியிலே பிரமாண்டமான முறையிலே அந்த விழாக்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். மிகவும் ஆர்வமாக இருந்தது. அதாவது மக்களை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துகின்றோம், மக்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றோம், மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு கொடுக்குறோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியோடு அந்த கிராமத்து மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சியை நான் செய்து கொண்டிருந்தேன். மிக சின்ன கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு சின்ன கிராமம் சரவணை. அந்த கிராமத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு என்னுடைய பெயரோடு நான் சரவணையூர் என்று அந்த காலங்களிலேயே, நான் முதல் கவிதை எழுதிய காலங்களிலேயே அந்த கிராமத்துடைய பெயரை நான் சேர்த்துக்கொண்டேன். இன்று வரை அந்த பெயர் என்னோடு ஒட்டி கொண்டிருக்கின்றது. எங்கு சென்றாலும் எனது கிராமத்தவர்கள் என்னை அடையாளம் கண்டுகொள்வார்கள். மிக பெருமையாக இருக்கின்றது. அந்த கேட்டுகள் கிராமம் எங்களது மறக்க முடியாத நினைவுகள். பக்கத்திலே குளம், பக்கத்திலே ஆலயம், காலையிலே எங்களது வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற வீதி வழியாக மாட்டு வண்டி செல்வது, அந்த மணியோசை, ஆலயத்தில் இருக்கின்ற கேட்கின்ற மணியோசைகள், தோட்டத்திலே வேறு சிலருடைய அந்த பாடல் ஓசைகள், இப்படி எல்லாம் அந்த காலம் மறக்க முடியாத ஒரு பொற்காலம் ஒன்றை கூற வேண்டும். சரவணையூர் விசு செல்வராஜா அவர்களே, நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக அந்த பொற்காலத்திலே உங்களுடைய நினைவுகளை மீட்டு கொண்டீர்கள்.
அந்த இடத்தை விட்டு நீங்கள் புலம்பெயர்வதற்கு காரணம் என்ன? அங்கே சென்ற பின்னும் கூட உங்களுடன் இந்த விருப்பங்கள் தொடர்ந்து வந்திருக்கின்றன. அதனால் தான் அங்கும் கூட நீங்கள் இந்த செயல்பாடுகளை இன்று வரை தொடர்கிறீர்கள் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பார்கள். பொருளாசை எல்லோருக்குமே உள்ள ஒரு ஆசைதான். அந்த வகையிலே நான் இலங்கை போக்குவரத்து சபையிலே கடமையாற்றி கொண்டிருந்த காலங்களிலே எனது நண்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள், நாங்கள் பிரான்ஸ் செல்வோம், ஒரு 2 வருடங்கள் பிரான்ஸ் செல்வோம், அங்கே போயிட்டு திரும்ப 2 வருடத்துக்கு பின் வருவோம் என்று சொல்லி 2 வருட விடுபடுத்தி கொண்டு நாங்கள் பிரான்ஸுக்கு சென்றோம். அந்த காலங்களிலெல்லாம் பிரான்ஸ் செல்வது மிக எளிது, விசா தேவையில்லை. அதை விட மிக சொற்ப செலவோடு நேரடியாகவே போய் பிரான்சிலே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. அது எங்களுக்கு வசதியாக இருந்தது. அங்கு சென்ற பின்பு அந்த நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடு, அங்கே உள்ள தொழில்முறைகள் எல்லாம் எங்களை கவர்ந்து அங்கேயே எங்களை உட்கார வைத்து விட்டது. அதனால் அங்கே நாங்கள் நிரந்தரமாக தங்கி கிட்டத்தட்ட இன்று 37 வருடங்களை தாண்டி விட்டோம். சரி, அப்படியானால் நீங்கள் இந்த சர்வதேச தமிழ் வானொலியை எப்படி ஆரம்பித்தீர்கள்? அதற்கு உந்துகோலாக இருந்தது என்ன? அதை எப்போது ஆரம்பித்தீர்கள்? அந்த நிகழ்ச்சிகள் பற்றியெல்லாம் சொல்லுங்கள். ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். இந்த ஊடகத்துறையை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும், கூற வேண்டும். எப்படி ஆர்வம் வந்தன்னு கேட்டீர்கள். இலங்கையில் இருந்த காலங்களிலே வானொலி நிலையத்தை பார்க்க செல்வதற்கு அனுமதி பெற வேண்டிய ஒரு காலம். மிக ஆர்வமாக இருந்தது. வானொலி துறையிலே உள்நுழைய வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தது. எங்களுக்கு அந்த காலங்களில் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. 1980ஆம் ஆண்டு நான் சென்ற பின் 1981ஆம் ஆண்டு ரெயூனியன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர், அவருடைய பெயர் தேவகுமாரன், அவர் ஒரு பண்பலை வானொலியை ஆரம்பித்தார். அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 மணி நேர நிகழ்வாக இடம்பெற்று கொண்டிருந்தது. அந்த வானொலி தான் ஐரோப்பாவிலே முதலாக ஒலித்த தமிழ் வானொலி. என்று பல வானொலிகள் வந்திருக்கின்றன. பலர் சொல்லிக் கொள்கிறார்கள், எங்களுடைய வானொலி தான் முதல் வானொலிகள் பலர் சொல்லிக் கொள்கிறார்கள். முதலாக அந்த வானொலியை ஆரம்பித்தவர் ரெயூனியன் நாட்டைச் சேர்ந்த தேவகுமாரன் என்கின்ற அவர் தான் அதை ஆரம்பித்து கொடுத்தார். அதிலே நாங்கள் அறிவிப்பாளராக இருந்தோம். அப்போது ஐரோப்பாவிலே ஒலிபரப்பான முதல் தமிழ் வானொலியினுடைய அறிவிப்பாளர் என்ற பெருமை எனக்கு இருந்தது. என்னோடு அங்கே இருக்கின்ற பலர் கடமையாற்றினார்கள். அந்த வானொலி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஒலிபரப்பாகி இடையில் நிறுத்தப்பட்டு விட்டது. அன்றிலிருந்து இந்த வானொலி, ஏன்னா அந்த நிறைய அங்கே உள்ளவர்களுக்கு பொழுதுபோக்கு கிடையாது. அப்போ வானொலி எப்படியாவது நடத்த வேண்டும், மக்களுடன் பேச வேண்டும், மக்களுக்கு நல்ல தகவல்களை கொடுக்க வேண்டும், இங்கே நடக்கின்ற செய்திகளை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தது. கிட்டத்தட்ட எங்களுக்கு அதை முன்னெடுப்பதற்கு பல வருட காலம் பிடித்தது. பல முயற்சிகள் எடுத்தோம், பலவிதமான செயற்பாடுகளை மேற்கொண்டும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1995 வரை எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதுக்கிடையில் சில வானொலிகள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆரம்பித்தார்கள், இடையே நிறுத்துவார்கள், இன்னொரு வானொலியை போய் சேர்ந்து அதனூடாக செய்வார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. அதன் பின் 1995ஆம் ஆண்டு ரேடியோ ஏசியா கனடா என்கின்ற ஒரு வானொலியை கனடாவில் இருந்து திரு கோணேஸ், உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும், பரமேஷ் கோணேஸ் என்று சொல்கின்ற மாபெரும் கலைஞர்கள், அவர்கள் அங்கிருந்து ஐரோப்பா ரீதியாக கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகிற ஐரோப்பா முழுவதும் கேட்கக்கூடிய ஒரு வானொலியை ஆரம்பித்தார்கள். அந்த வானொலியை நான் பிரான்ஸுக்கு பொறுப்பாளராக பல வருட காலம் கடமையாற்றினேன். அந்த வானொலியும் பல பொருட்செலவு காரணமாக, அந்த காலங்களில் நிறைய பொருட்செலவு, அது காரணமாக அந்த வானொலியும் வெளிநிறுத்தப்பட்டது. அதன் பின் டிஆர்டி என்கின்ற ஒரு வானொலியை திருமதி நவாஜோதி அவர்கள், திரு நவா அவர்கள் அதை ஆரம்பித்தார்கள். ஏற்கனவே இயங்கிக் கொண்டது ஒரு வானொலி. அந்த வானொலியை இன்னொரு நிர்வாகம் பொறுப்படுத்தி செய்ய ஆரம்பித்தது. அதிலே ஒரு 2 வருடங்களாக நான் இயக்குநராக கடமையாற்றினேன், உதவி இயக்குநராக. அந்த வானொலியும் அவர்களால் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத சூழ்நிலையிலே மீண்டும் அந்த வானொலியை நானே தொடர்ந்து சொந்தமாக நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு ஆர்வம் அந்த காரணத்தால் 2000ஆவது ஆண்டு செய்மதி ஊடாக சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், என்னென்னு சொன்னால் சர்வதேச தமிழ் வானொலி கனடாவில் இருக்கிறது, அங்கே பண்பலை வரிசை ஊடாக அந்த வானொலி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதனாலே நான் சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ் என்று சேர்த்து ஐரோப்பா முழுவதும் அந்த வானொலியை செய்மதி ஊடாக நாங்கள் ஒலிபரப்பி கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டிலிருந்து 2009 போர் நடக்கும் வரை, அதாவது மக்களுக்கு இங்கே நடக்கின்ற செய்திகளை அன்றாடம் கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4 தரம் செய்திகள் சொல்லுவோம். அப்போது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி வரை அந்த வானொலி மிகச் சிறப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னியிலிருந்து வருகின்ற செய்திகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வானொலியாக 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருந்தது. அதன் பின் இங்கே நடந்து முடிந்த போர், அந்த தீவிரமான சம்பவங்களை தொடர்ந்து செய்மதியை நாங்கள் இடைநிறுத்திவிட்டோம். இப்பொழுது அந்த வானொலி
தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இணையதளம் ஊடாக உலகம் முழுக்க கேட்கலாம். அதை விட மொன்றியல் நகரத்திலும் கனடாவிலே டொரண்டோ நகரத்திலும் 24 மணி நேரமும் பண்பலை வரிசை ஊடாக இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் என்னுடைய வானொலியுடைய ஆரம்பமும் ஆர்வமும். கவிதை தொட்டு இலக்கியத்தின் பல வடிவங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. அதோடு நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வானொலியிலே இலக்கியம் கலை சார்ந்து என்ன மாதிரியான இடம் கொடுத்திருக்கிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் அது தவிர உங்களுடைய கலை இலக்கிய பணிகள் வேறு என்னென்ன? எங்களுடைய வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடாவிலேயும் ஐரோப்பாவிலேயும் ஒலிபரப்பு ஆகின்ற காரணத்தினால் பகுதி பகுதியாக பிரித்து நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றோம். குறிப்பாக எங்களுக்கு இரவு நேரம் அங்கே அவர்கள் பகலாக இருக்கும். கிட்டத்தட்ட 7 மணி நேர வித்தியாசம். அதன்படியாக அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்வுகள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. கலை இலக்கியம் சார்ந்து கேட்டிருந்தீர்கள். மருத்துவ தகவல்கள், இலக்கியம் சம்பந்தமான தகவல்கள், தமிழரங்கம் போன்ற முக்கியமான தலைவர்கள், தமிழ் தலைவர்களை அழைத்து அவர்களுடைய விவரங்களை மக்களுக்கு அறிய செய்வது, அண்மை காலங்களிலே தேவைப்படுகின்ற மருத்துவம் விஞ்ஞானம் சம்பந்தமான அந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதைவிட இந்த நிகழ்வுகளை விட மக்கள் அதிகமாக விரும்புகின்ற ஒரு நிகழ்ச்சி நேரடியாக பேசி பாடல் இருக்கிற நிகழ்ச்சி தான். உலகத்திலே இருக்கின்ற பல நேயர்கள் விரும்புகின்றார்கள். தமிழகத்தில் இருந்து பல நேயர்கள் வருவார்கள். கனடாவிலே காலையிலே 5 மணிக்கு எழுந்து என்னுடைய வானொலியிலே பாடல் கேட்கின்ற பலர் இன்று மட்டும் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20 வருட காலமாக ஒரு 10-15 நேயர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அந்த அவர்களுக்கு வாதனை போகவில்லைன்னா கேட்பார்கள், என்ன ஆச்சுன்னு கேட்பார்கள். அவ்வளவு தூரத்துக்கு ஆர்வமாக வந்து பேசுகின்றார்கள். அதாவது சிலருக்கு அந்த அந்த வாழுகின்ற சூழ்நிலை, தங்களுடைய மனத்தில் உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நேற்று கோயிலுக்கு போனோம், என்னுடைய பிள்ளை அங்கே சென்றது, பேர பிள்ளை இங்கே சென்றது, இப்படியான பல விடயங்களை வந்து ஏதோ குடும்பத்திலே பகிர்ந்து கொள்வது போன்று எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விட மருத்துவ தகவல்களை நாங்கள் சொல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் 1000 பேர் கேட்கக்கூடியதாக இருந்தால் 10 பேர் அதில் பலனடைகிறார்கள். தற்போதைய கை மருத்துவம்னு சொல்வார்கள் இல்லையா, இந்த முகப்புத்தகத்திலே நிறைய விடயங்கள் வருகின்றன. அதை முகநூல் தகவல்கள் என்கின்ற பெயரில் அந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகின்றோம். பல நல்ல விடயங்கள், இந்த சக்கரை வியாதிக்கு தேவையான மருந்து, மூட்டு வியாதிக்கு தேவையான மருந்துகள் எப்படி வீட்டிலே தயாரிப்பது போன்ற அந்த விடயங்கள்லாம் பகிர்ந்து கொள்கின்றோம். சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள், இந்த சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் மூலம் பல சிறுவர்கள் தமிழ் பேசுவதற்கு அவர்களுக்கு மிக உந்து சக்தியாக இருக்கின்றது. தங்களது படைப்புகளை கொண்டு வந்து வானொலியிலே சமர்ப்பிக்கின்றார்கள். சிறுவர் நிகழ்ச்சிகள் வானொலியிலே மிகச் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மிக சிறியவர்கள் ஆர்வமாக வந்து திருக்குறள் சொல்வது, தேவாரம் சொல்வது, அப்படியான விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். பெரியவர்கள் வந்து கட்டுரைகள் சமர்ப்பிப்பது, விஞ்ஞான தகவல்கள், இப்படி பல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு ஆர்வமிக்க களமாக எங்களது வானொலி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டும், கிட்டத்தட்ட 21 வருடங்களை தாண்டிவிட்டோம். பல நேயர்களை நாங்கள் கவர்ந்திருக்கின்றோம். பல நேயர்கள் எங்களுடைய வானொலி ஊடாக பயனடைந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இங்கே மிக பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து இலக்கிய பணிகள் பற்றி நீங்கள் கேள்வி எழுப்பினீர்கள். பிரான்சிலே நான் சொந்த காலத்திலிருந்து பலவிதமான இலக்கிய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றேன். தமிழ் சுடர் என்கின்ற ஒரு மாத சஞ்சிகை கிட்டத்தட்ட ஒரு பல வருட காலம் வெளியிடப்பட்டு பொருளாதார ரீதியாக தமிழர்கள் பத்திரிகை விட்டாலும் சரி, சஞ்சிகை விட்டாலும் சரி, இந்திய பத்திரிகையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை தொடர்ச்சியாக நடத்த முடியவில்லை. இதைவிட பாரிஸ் தமிழ் சங்கத்தினோடு சேர்ந்து பாரதியார் நூற்றாண்டு விழாவை சர்வதேச ரீதியிலே நாங்கள் பாரிஸிலே சிறப்பாக செய்தோம். தமிழ்நாட்டிலிருந்து பல அமைச்சர்கள் வந்தார்கள், பாண்டிச்சேரியிலிருந்து அமைச்சர்கள் வந்தார்கள். அதே போன்று பாரதியார் நூற்றாண்டு விழா, அந்த விழாவையும் மிக பிரமாண்டமாக நாங்கள் அந்த செய்திருந்தோம். அதை விட பல இலக்கிய நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள், கவிதை அரங்கங்கள், இப்படியாக பல அந்த காலங்களில் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். 2 பாடசாலையை ஆரம்பித்தேன். தமிழ் பாடசாலை எனது கிராமத்திலே. ஒரு பாடசாலை கிட்டத்தட்ட இப்பொழுது 20 வருடங்களை தாண்டி விட்டது. அது இன்னொரு நிறுவனம் அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இன்னொரு தமிழ் பாடசாலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ கடந்த வருடம் நாங்கள் 10வது ஆண்டு விழாவை நாங்கள் செய்தோம். இப்படியாக இலக்கிய பணிகளிலே இதை விட கவிதை போட்டி, நாடக போட்டி, இலக்கிய விழாக்கள்,
அதைவிட இந்த உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய செயற்பாடுகள் இப்படியாக பலவிதமான செயற்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்று சொல்கின்ற பொழுது உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய 11வது மாநாடு, சர்வதேச மாநாடு எனது கிராமத்தில் நான் வாழுகின்ற எவ்ரி என்ற நகரத்திலே பல நாடுகளில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள், தென்னாப்பிரிக்கா தொடங்கி பல நாடுகளில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள் பிரதிநிதிகள் எல்லோரையும் அழைத்து கிட்டத்தட்ட 1000 பேர் வந்தார்கள். அந்த விழாவை 3 நாள் மாநாடாக நாங்கள் சிறப்பாக செய்தோம். அது கூட வரலாற்றிலே பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக அங்கே அமைந்தது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு அங்கே யாருமே இதுவரை நடத்தவில்லை. மிகச் சிறப்பாக அந்த மாநாடு கூட அமைந்திருந்தது. அதைவிட இப்பொழுது உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய செயற்பாடுகள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடிக்கடி நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது, அண்மையிலே மலேசியா சென்று வந்தோம். 2015ஆம் ஆண்டு உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய வரலாற்றிலேயே முதல் தடவையாக ஜனநாயக ரீதியிலே மலேசியாவிலே ஒரு அமைச்சர், ஒரு சட்டத்தரணி, ஒரு பத்திரிகையாளர் முன்னிலையிலே நிர்வாக தேர்வு இடம்பெற்றது. புதிய நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட்டது. அதில் இருந்தவர்களும் பழையவர்கள் எல்லாருமே, பழைய மகங்கள் தான் எல்லாருமே ஒரு தேர்தல் முறை மூலம் தெரிவு செய்யப்பட்டு அந்த உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய நிர்வாக செயற்பாடுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் அக்டோபர் மாதம் தென்னாப்பிரிக்காவிலே டர்பன் நகரத்திலே உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்காகவே ஒரு பாடசாலையிலே படிப்பதற்கான தமிழ் நூலை அச்சிட்டு இப்பொழுது வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுவும் மாபெரும் விழாவாக அங்கே செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அடிக்கடி இது சம்பந்தமாக வெளிநாடுகள் செல்வதும், உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான, அதாவது பல நாடுகளிலே ரெயூனியன், மொரிஷியஸ் இப்படியான நாடுகள், அதை விட புலம்பெயர்ந்த நாடுகள் மொழி அழியாமல், மொழி அழிந்து கொண்டிருக்கிறது அல்லது மொழியை மறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கிற அந்த சூழ்நிலையில் அவர்களை எப்படி அந்த மொழிக்குள் உள்வாங்குவது, எப்படி அவர்களை மொழியை பேச வைப்பது என்கின்ற ஒரு செயற்பாட்டிலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். பிரான்ஸை பொறுத்தவரை தேவையில்லை, ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை பல பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, மிக அழகாக தமிழ் பேசுகின்றார்கள், மிகச் சிறப்பான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, படிப்படியாக அந்த வகுப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனபடியால் ஐரோப்பாவை பொறுத்தவரை அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிநாடுகளிலே அந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே எப்படியான முறையிலே இந்த மொழியை மக்கள் மத்தியில் சென்று கொண்டு சேர்ப்பது. உதாரணத்துக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றால் அங்கே எல்லோரும் அழகாக ஆங்கிலம் பேசுவார்கள், அழகாக தமிழிலே பாடுவார்கள், தேவாரம் பாடுவார்கள், எல்லாம் பாடுவார்கள். அங்கே பார்த்தால் ஆங்கிலத்தில் எழுதி வைத்துக் கொள்வார்கள். அப்போது ஒரு இசைக்கச்சேரிக்கு சென்றேன், மிக அழகாக இசைக்கச்சேரி பாடலாம் பாடினார்கள். மேடை விட்டு இறங்கி வந்த பொழுது பார்த்தால் ஆங்கிலத்திலே எல்லாவற்றையும் எழுதி அவர்கள் பாடினார்கள் என்கிற அந்த விவரங்களை அறிந்து கொண்டோம். ஆலயத்தில் தேவாரம் சொல்வதாக இருந்தாலும் சரி, சில இடங்களிலே இளைஞர்கள் சென்ற குருக்கள் இருக்கின்றார்கள், மற்ற இடங்களிலே பலர் அந்த எழுதி வைத்து பூசை செய்வதும் படிப்பதும் பேசுவதுமாக இருக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு எப்படியாவது இந்த மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற மிக்குச்செட்டி என்கின்ற ஒரு பெரியவர் பல ஆண்டுகளாக அந்த இயக்கத்தில் இருக்கிறார். பெருவாரியான பொருட்செலவில் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றார். இப்பொழுது அக்டோபர் மாதம் அந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றன. அண்மையிலே கடந்த 2 மாதத்துக்கு முதல் நாங்கள் மலேசியா சென்று வந்தோம். அங்கும் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய 11வது மாநாடு நான் பிரான்ஸ் செய்தேன். இன்னும் ஒரு மாநாடு ஜெர்மனியில் இடம்பெற்றது. 11வது மாநாடு எதிர்வரும் வருடம் கனடாவில் செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 13வது மாநாடு. சரவணையூர் விசு செல்வராஜா அவர்களே, இது 11வது சர்வதேச மாநாட்டு சிறப்பு மலர். அதே போல் சிறப்பு மாநாட்டு மலர் 12ஆம் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க மலர். இது நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 புத்தகங்களையும் இப்போது எங்களுடைய தூவானம் ரசிகர்களின் பார்வைக்காக நாங்கள் இப்போது வைத்திருக்கிறோம். சரி, பிரான்ஸை பொறுத்தவரையிலே உங்களுடைய செயல்பாடுகள், அதாவது இந்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது? பிரான்ஸை பொறுத்தவரை என்று நீங்கள் கேட்பதை விட நாங்கள் ஐரோப்பிய ரீதியாக நீங்கள் கேட்ட பொருத்தமாக இருக்கும். நான் அதாவது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர், பிரான்சினுடைய கிளை தலைவர், அதோட ஐரோப்பிய ஒன்றிய தலைவர். நாங்கள் இப்பொழுது கடந்த வருடம் டென்மார்க் நாட்டிலே கலை இலக்கிய பெருவிழாவை நடத்தினோம். கூத்து, நாடகங்கள், இலக்கியம் சம்பந்தமான விடயங்களை ஒரு விழா மூலம் பகிர்ந்து கொண்டோம். அதே போன்று எதிர்வரும் வருடம் ஜெர்மனியிலே மிக பிரமாண்டமான முறையிலே கலை இலக்கிய விழா ஒன்றை செய்வதற்கான ஏற்பாட்டை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அதனுடைய காரணம் என்னென்னு சொன்னால், அழிந்து போகின்ற பாரம்பரிய கலைகள், பரதநாட்டியம், கோலாட்டம், குதிரையாட்டம் மற்றும் நாட்டுக்கூத்து
இப்படியான விடயங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டும். அப்போ அதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு அந்த வல்லுநர்களை அழைத்து இது சம்பந்தமான பல வருட காலமாக இதோடு ஒன்றி இருப்பவர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை எதிர்வரும் வருடம் ஜெர்மனியிலே செய்வதற்காக காத்திருக்கின்றோம். கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்றவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பலவிதமான செயற்திட்டங்களை வகுத்து இப்பொழுது பல உறுப்பினர்களை உள்வாங்கி அந்த நிகழ்வுகளை செய்வதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் இப்பொழுது 44 அல்லது 45 வருடங்களை தாண்டிவிட்டன. ஆனால் இந்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்திலிருந்து வெளியேறி சென்றவர்கள் செய்திருக்கின்றார்கள். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பெயரிலே ஆங்காங்கு அவர்கள் விழாக்கள் நடத்துவதும் மாநாடு நடத்துவதும் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு முக்கியமான விடயத்தை நான் இங்கே சொல்லியாக வேண்டும் நாகமசோனி. அண்மையிலே நாங்கள் ஜூன் மாதம் மலேசியாவிலே ஒரு சிறப்பு மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தோம். அங்கிருந்து எங்களது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் ராஜரட்னம், கல்வியாளர், கனடாவில் இருக்கிறார். அவர் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கே எங்களுடைய இந்த நிலை எப்படி இருக்கிறது, இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, இந்த மொழியை எப்படி காப்பாற்ற வேண்டும், நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று அங்கு கல்வி அமைச்சரோடு பேசிக்கொண்ட பொழுது கல்வி அமைச்சர் நாங்கள் எல்லாமே செய்கிறோம், முதல் தடவையாக இலங்கையில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நூலகத்துக்கு 1,00,000 பிரதிகள் மிக விரைவில் அனுப்புகிறோம், அதே போன்று கனடாவுக்கு அனுப்புகிறோம், வேறு நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் அனுப்புகிறோம். புலம்பெயர்ந்த நாடுகளிலே யாருக்காவது ஏதாவது தேவை என்றால் எங்களது பொருட்செலவிலே நாங்கள் அச்சிட்டு அதை உங்களுக்கு நாங்கள் எங்களது செலவிலே பார்சலில் அனுப்புகிறோம் என்ற ஒப்புதலை தந்திருக்கின்றார்கள். இது வரவுசெலவு திட்டத்திலே இது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது, அறிக்கையாக வந்திருக்கின்றது. இது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய எங்களுடைய நிர்வாகத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று கூற வேண்டும். அதை மிக விரைவாக அமல்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழ்நாடாக இருந்த புலம்பெயர்ந்த நாடுகள், அதாவது கனடாவாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்க நாடாக இருந்தாலும் சரி, எந்தெந்த நாடுகளிலே தமிழ் மக்கள் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் மொழி கற்பதற்கான தேவை என்னென்ன தேவைப்படுகிறதோ அவற்றை தங்களது பொருட்செலவிலேயே தாங்களே அச்சிட்டு தங்களது செலவிலே அனுப்புவதாக ஒப்புக்கொண்டு அதனுடைய ஒப்பந்தம் கைச்சாந்திடப்பட்டிருக்கிறது. அது அண்மையிலே ராஜரட்னம் அவர்கள் அங்கு சென்று அதை செய்து வந்திருக்கின்றால் எங்களுக்கு கிடைத்த ஒரு உலக தமிழ் பண்பாட்டு கிடைத்த மாபெரும் வெற்றி இதென்று நாங்கள் குறிப்பிடலாம். நிச்சயமாக. ஆம், சரவணையூர் விசு செல்வராஜா அவர்களே, ஒரு கவிஞராக மற்றும் இலக்கிய ஆர்வலராக மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலராகவும் நீங்கள் செயல்பட்டு நாடளாவிய ரீதியில் இருந்த உங்களுடைய சேவையை இப்போது சர்வதேச ரீதி அளவில் விஸ்தரித்திருக்கிறீர்கள். இதற்கு பலரும் உதவுவதாக கூறினீர்கள். இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து நேர்காணல் செய்த உங்களுக்கும், இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் சர்வதேச தமிழ் வானொலியின் நேயர்கள் சார்பிலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இடைவேளைக்கு பின் மீண்டும் இணைந்து கொள்கிறோம். இனி நாம் உங்களை அழைத்து செல்வது நூலகத்திற்கு. புத்தகம் ஒரு சிறந்த நண்பன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த வைத்தியரும் கூட. ஆம், புத்தகங்கள் நாங்கள் வாசிக்கும் போது மனம் ஒருநிலைப்படுகிறது, அது நமக்கு ஒரு சிறந்த ஆறுதலை தருகிறது என்று இப்போது நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதற்காக மட்டுமல்ல, உங்களில் அநேகர் புத்தகம் வாசிப்பதில் ஆர்வம் உள்ளவராக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கோடு இன்றும் உங்களை நாங்கள் நூலகத்திற்கு அழைத்து செல்கிறோம். துவாரத்தில் நூல்கள் அறிமுக பகுதியின் இன்னொரு நிகழ்வில் சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே நூல்களை அறிமுகப்படுத்துதல் என்று சொல்லும்போது வெறுமனே தமிழில் வெளிவந்த வெறும் கலை இலக்கிய கவிதை நூல்கள் என்றவற்றும் அறிமுகம் என்றது மட்டுப்படுத்தப்படாமல் பல்வேறு துறை சார்ந்த நிச்சயமாக துவானம் நேயர்கள் சுவைஞர்கள் படிக்க வேண்டும். அதை துறை சார்ந்த பல்துறை சார்ந்த சுவைஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய துறைகள் சார்ந்த நூல்களை நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். நிச்சயமாக அவர்கள் அதை தேடி படிக்க வேண்டும், அதன் மூலம் அவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகிறது. இந்த வகையிலே நாம் கடந்த ஒரு நிகழ்ச்சியிலே நான் பேசிய ஒரு நூலை பற்றி, அதாவது விஞ்ஞான மனோபாவமும் விமர்சனங்கள் விவாதங்கள் என்ற நூலின் பேசின் போது நான் குறிப்பிட்டதொன்று, இந்த விஞ்ஞான மனோபாவத்தை கீழேத்தைய சமூகங்களில் ஏற்படுத்தியவை இந்த மேலைத்தேய சமூகங்கள் தான்.
அவர்கள் காலனியங்களாக ஆட்சிக்குட்பட்டு நாடுகளை எல்லாம் கைப்பற்றி அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அவர்களை மேலத்தையமயப்படுத்தி அதன் மூலம் இந்த விஞ்ஞானத்தை புகுத்தி இப்படியான ஒரு சூழல்களை உருவாக்கினார். இந்த உருவாக்கத்தின் காரணமாக அந்த காலனி ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகளுடைய சுயமான சிந்தனைகள் அழித்தொழிக்கப்பட்டன, மங்கடிக்கப்பட்டன. அதன் மூலம் அவர்கள் தாங்கள் மிக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சமூகமாக தங்களுடைய சொந்த சிந்தனைகளை இழந்தவர்களாக இருந்தார். அந்த சிந்தனைகளை இழந்தவர்களை என்பதை அடையாளம் காட்டுவதற்கு பல அறிஞர்கள் கீழத்தேய சமூகங்களில் தோன்றினார்கள். அவர்களை கீழத்தேய சிந்தனையாளர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அவர்களை பற்றிய ஒரு நூல் தமிழில் வெளிவந்திருக்கிறது. அந்த அவர்கள் பல விஷயங்களை அதை சொன்னார்கள். காலனி ஆட்சியின் ஓது முதல் கொண்டு காலனி ஆட்சி பிற்பாடு வரை அது ஏற்படுத்தின பின்விளைவுகள் தாக்கங்களை பற்றியெல்லாம் அவர்கள் யோசித்தார். இடப்பெயர்வு, புலப்பெயர்வு, இனத்துவ போராட்டங்கள், இப்படி பல உலகத்தில் நாடுகளிலே இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அல்லது இந்த காலனித்துவம் ஏற்படுத்தி சென்ற மொழி வழியாக சமூக கருத்தியல் ரீதியான பல விஷயங்களுக்காக அவர்களை தங்களுடைய கீழத்தேய மக்கள் பல பிரச்சனைகள் இன்னல்களுக்கு ஆளானார்கள். அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் அடையாளப்படுத்தும் வகையில் இந்த அறிஞர்கள் தோன்றி பல கருத்துக்களை சொன்னார். அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே பீர் முகமது அவர்கள் எழுதிய கீழத்தேய சிந்தனையாளர் ஓர் அணிமுகம் என்ற நூல் மிக முக்கியமானது. இது அடையாளம் வெளியீடாக வெளிவந்தது. இந்த நூலிலே ஒரு 10-15 கீழத்தேய அறிஞர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சிந்தனைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். வெறுமனே அவருடைய வாழ்க்கை வரலாறு இல்லாமல் அவர்கள் எந்த துறை சார்ந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த நூலிலே அவர் அறிமுகப்படுத்தார். அதில் அந்த வகையில் சமீர் அமீர், எட்வர்ட் சைத், தாரிக் அலி, மேக்சிம் ரொடிசன், வெனி பிரசன், இக்பால் அஹமத், மன்சூர் நிக்மத், ஹசாம் சரபி, இமாம் ஹசன், தாஹா ஹுசேன் என்று பல அறிஞர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கார். அவருடைய கருத்துக்களை இந்த இதில் சேர்த்திருக்கார். இவர்கள் எல்லோருமே சமகாலத்து முதல் கடந்த காலனியம், அதாவது ஆட்சி இந்த பின்காலனியம் வரை, இந்த பின்காலனியம் என்ற சொல்லுக்கே அர்த்தமே பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த காலமும் சரி, அது போன பின்னும் சரி, அதை பின்காலனியம் என்று தான் சொல்வார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் இந்த அறிஞர்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி இற்றை வரை செப்டம்பர் 11 நிகழ்வு முதல் கடந்த பிரிட்டிஷ் ஆட்சி செய்த போது ஏற்பட்ட பல்வேறு நிலைகளை இவர்கள் ஆய்வு பண்ணி இந்த மக்களுக்கு சமூகத்துக்கு எடுத்துக்காட்டி எங்களுடைய சுயமான சிந்தனைகள், எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள், எங்களுடைய கலாச்சார விளைவுகளை எவ்வாறு மீட்டெடுப்பது, இந்த காலனிய மயப்பட்டிருந்து எவ்வாறு விடுவிப்பது இந்த சமூகங்களை, கீழத்தேய சமூகங்களை என்பதெல்லாம் இந்த அறிஞர்கள் பேசியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக எட்வர்ட் சைத் போன்றவர்கள் தான் இந்த கீழத்தேயம், அதாவது மேலத்தேய உலகத்தில் இந்த கீழத்தேய மக்களை வேறுமையாக பார்ப்பது, அதர்ஸ், அதாவது வேறானவர்கள், இவர்கள் பின்தங்கியவர்கள் என்ற மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்கின்ற ஒரு மனோபாவத்தை மேலத்தேய சமூகத்தில் இருப்பது என்பது மிக நவீன முறையிலே பெலஸ்தீன அறிஞர், ஆனால் ஒரு மிக முற்போக்கான ஒரு ஆழமான சிந்தனையாளர், அவரை பின்காலனியத்தின் தந்தை என கொள்ளப்படுகிறோம். அந்த எட்வர்ட் சைதுடைய பேட்டியும் அவருடைய கட்டுரைகளும் கூட இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இந்த அறிஞர்களுடைய படைப்புகளை படித்து பார்த்தால் தான் தெரியும் இந்த கீழத்தேய சமூகத்தில் மேலத்தேய சமூகம் எவ்வாறெல்லாம் பல்விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறது, அதை எப்படியெல்லாம் நாம் தீர்ப்பது, அதை எவ்வாறு எதிர்கொள்வது, நமக்கான மொழி, நமக்கான கலாச்சார வெளி எல்லாவற்றையும் உருவாக்க தெரிந்து கொள்வதற்கு இந்த நூலில் உள்ள இந்த அறிஞர்கள் கூறிய கருத்துக்கள் மிக முக்கியம். அதனால் தான் இந்த நூலை பற்றி குறிப்பிடுகிற ஒரு குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேற்குத்தான் அறிவை வழங்க பிறந்தது, கிழக்கு அதை வாங்க பிறந்து என்ற மேட்டிமைவாசிகளின் பொது புத்தியை தகர்த்தவர்கள் எட்வர்ட் சைத், தாரிக் அலி, இவாப் ஹசன் போன்ற கீழ்த்தேய அறிவுஜீவிகள். இவர்களது சுயமான வீரியமிக்க சிந்தனை வெளிப்பாடு ஐரோப்பியர்களை அதிர வைத்தது. மேலும் இக்பால் அஹமத், ஹசாம் சாஃபி, சமீர் அமீர் போன்றவர்கள் தங்களது மாற்று சிந்தனைகளால் அதுவரை இதுதான் உண்மை என நினைவூட்டப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் கொட்டி கவிழ்த்தார்கள். அடிப்படைவாதம், எண்ணெய் அரசியல், அறிவுகள், சியோனிசம், யுத்த குருமார்களும் நாசிகளும், யுத்த மக்களுக்கு எதிரான இரகசியமான கையெழுத்த பயங்கரவாதம் போன்ற பல உண்மைகளை இந்த நூல் எடுத்து சொல்லுகிறது. கீழத்தேய சிந்தனையாளர் 10 பேரின் வாழ்க்கை குறிப்பு, அவர்களின் பணி ஆகியவற்றை சுருக்கமாக அறிமுகம் செய்யும் இந்த நூல் புதிய ஒரு தமிழ் பரப்பில், பதிப்பு துறையில் ஒரு புதிய பரப்பில் புதிய வெளிச்சத்தை பார்க்க வந்திருக்கிறது என குறிப்பு காணப்படுகிறது. ஆகவே இத்தகைய நூல்கள் தேடி படிக்கப்படும் போது தான் நாம்
கடந்து வந்த நாம் கடந்து கொண்டிருக்கிற சமூக உலக ரீதியான பிரச்சனையை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக. வெறுமனே கலை இலக்கியம் படைத்தல் என்பது ஒரு புறமாகும். அதற்கு தேவையான ஒரு சமூக நிலவரத்தை, சமூக சூழலை இந்த மாதிரியான சிந்தனையாளர்கள் முன்வைத்து சென்ற கோட்பாடுகள், சிந்தனைகளை பற்றி அறிந்து கொள்ளும் போது தான் நாம் படைக்கின்ற படைப்புகளும் சரி, நாம் பணியாற்றுகின்ற துறைகளிலும் சரி இவ்வாறான மாற்றங்கள், ஏற்றங்கள், இறக்கங்கள் நடந்திருக்கிறது என்பதற்கு இத்தகைய நூல்கள் மிக பயன்புள்ளதாக இருக்கும். அத்தகைய அறிஞர்களுடைய ஆங்கிலத்திலே வெளிவந்தவை, அவர்களை பற்றி பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் ஒரு இடத்தில் இந்த 10 அறிஞர்களை பற்றிய அறிமுகம் என்பது ஒரு மிக பயனுள்ள முயற்சி என்றே தான் நான் கூறுவேன். அந்த வகையிலே இந்த நூல் தேடி படிக்கப்பட வேண்டும். அதனால் பல இலங்கை வாசகர்கள், தமிழ் பேசும் சூழல், ஏன்னால் இலங்கை ஒரு காலனித்துவத்தை கடந்து வந்த நாடு என்ற வகையில் இந்த மக்களும் இதை படிக்க வேண்டும் என்று கூறி இன்னொரு நூல் சம்பந்தமான நிகழ்விலே சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூலகத்தில் ஒரு நல்ல புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வாசிக்கும் ஆர்வத்தை தூண்டிய மகிழ்ச்சியோடு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.